எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல. என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியாமல் காவல்துறையை வைத்து திமுக அரசு நெருக்கடி கொடுப்பதாக சீமான் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகாரில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சீமான் நேரில் ஆஜராகும்படி அவரது வீட்டு வாசலில் காவல்துறை சம்மன் ஒட்டி சென்றனர். இதனை உடனடியாக அங்கிருந்த காவலாளிகள் கிழித்தெறிந்தனர். இதனை விசாரிக்க நேரில் சென்ற காவல்துறையினருக்கும் அங்கிருந்த காவலாளிகளுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் அரசியல் களத்தில் தன்னை சமாளிக்க துணிவில்லாமல் உறுதிப்படுத்தப்படாத பாலியல் புகாரை அள்ளி வீசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கை விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் தன் மீதான புகார் மீது திமுக அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இருப்பினும் தனக்கு எதிரான பாலியல் வழக்கில் வெள்ளிக்கிழமை மாலையில் ஆஜராக இருப்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமானின் மனைவி கைல்வெளி, சம்மனை படிக்க வேண்டும் என்பதற்காக நான் தான் காவலாளிகளிடம் கிளிக்க சொன்னேன் என தெரிவித்திருந்தார். பெரியார் தொடர்பான சீமானின் நிலைப்பாட்டை தொடர்ந்தே அவருக்கு தொடர்ந்து திமுக அரசு நெருக்கடி அளிப்பதாக நாதகவினர் விமர்சித்து வருகின்றனர்.